இப்போ நீங்கள் பார்த்துருக்குது VIVO V29. இந்த வீடியோவில் இந்த V29 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். V29 ப்ரோ மாடல் ஒன்று இருக்குது, அதை லாஸ்ட்டாக கம்பேரிசனில் பார்க்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட் ரிவ்யூவாக இருக்கும். டேரெக்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். நான் இந்த ஃபோனை வாங்கி ஒரு 5 days மேலே ஆகுது. என்னோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எல்லாமே தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுதான் மொபைலோட பாக்ஸ், எந்த டிசைன் இல்லாமல் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி எப்பவும் போல கீ பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எப்பவும் போல தான். இந்த பாக்ஸ் கூடவே மொபைல் சார்ஜர் அடாப்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பிராண்ட் கொடுத்த இந்த டிபியூ கேஸ் நிஜமாக சொன்னா நல்லாவே இல்லை. இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோதான், மடிச்சாலே அப்படியே மடிச்சிக்குது. ஒர்க்கே இல்லை இந்த டிபியூ கேஸ். மொபைல் கூட நம்ம ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸே இல்லை. இதில் சரியாகவும் உட்காரில் வேற ஒரு கிரிப்னஸ் இல்லை. இதான் VIVO V29. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ப்ரோ மாடலும் வந்து டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபோனை வாங்கும்போது ஃபீல் பண்ணது ஒன்று தான், வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. சுத்தமாக இந்த ஃபோன் கையில் இருக்கிற மாதிரி தெரியல, செம்மையாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த மொபைலில் பிடிச்சது டிஸ்பிளே தான். சீரியஸ்லி செம்ம ஒர்த்து. ஒரு நார்மல் டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி 3D கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 6.7 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பகல் டைமில் அவுட்டோரில் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 1800 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஸ்பீக்கர்னு வந்துட்டான் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாலாம் இல்லை. ஒரு டீசெண்டான ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 20K இருக்கிற மொபைலில் வர சவுண்டு தான் இதுலேயும் வருது. இதை விட ரேட்டு கம்மியாக இருக்கிற மொபைல் எல்லாமே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த MI10 இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர், கீழே ஒரு ஸ்பீக்கர். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் இந்த மொபைலில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இல்லை ஸ்பீக்கர். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுது. அடுத்து முக்கியமானது கேமரா. செம்ம ஒர்த்து. பேக் சைடில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க வித் RL லைட்டோட. 50MP, 8MP, 2MP. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 50MP கொடுத்துருக்காங்க. டே லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது பிக்சரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஜூம் பண்ணும்போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக டீடைலிங் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் சீரியஸ்லி சொல்கிறேன், செம்ம ஒர்த்து. சேம் டே நைட்டில் போர்ட்ரேட்டில் நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த ஃபோனை நான் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசனே கேமராக்காக தான். சேம் நைட் டைம்லையும் ப்ராப்பரான லைட்டிங் செட்டப் இல்லைனாலும் சரி, இந்த RL லைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணும்போது அதோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா எடுக்கிற ஃபோன் வேணும்னா பெஸ்ட் இந்த ஃபோனு கேமராக்கு. கேமராவோட யூஏ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சிம்பிளாக இருக்குது. எக்கச்சக்கமாக அங்கங்கே எதுவும் கொடுக்காம சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரினே பார்க்கும்போது 4600 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 watts அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி 18 நிமிஷத்தில் 50% சார்ஜ் பண்ணிக்கலாம் பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஓவராலாக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ கீ பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஹார்ட்வேர்னு வந்துட்டுனா 778G ஸ்னாப்டிராகன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு ஸ்னாப்டிராகன் தான். OS வந்துட்டுனா Android 13 தான் ரன் ஆகுது. எப்பவும் கொடுக்குற மாதிரி விவோட ஃபன்டச் OS தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமா இந்த போன்ல NFC இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். கடைசியா பிரைஸ் பக்கம் வந்தா 8GB RAM 128GB ரோம்ல 32,999 ரூபாய்க்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுவே 12GB RAM 256GB ரோம் பார்த்தீங்கன்னா 36,999 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஓவராலா நான் யூஸ் பண்ணது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.